நம்ம எல்லாருமே கண்டிப்பா சூர்யா நடிச்ச அயன் படத்தை ஒரு தடவையாச்சும் பார்த்திருப்போம். ஸோ அந்த படத்துல பார்த்தோம்னா சூர்யா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு, வித்தியாசமா கடத்தியிருப்பாரு. வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், திருட்டு டிவிடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வித்தியாசமான முறையில கடத்தியிருப்பாரு. ஸோ அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், சரி நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இதே மாதிரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்லாம் தோணிருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணா போலீஸ் பிடிச்சிருவாங்க, படத்துக்கு வேணா சூர்யா தப்பிச்சிருவாரு, ரியல் லைஃப்ல பண்ணா மாட்டிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் சூர்யா படத்தை பல தடவை பார்த்த ஒரு ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரன்யா ராவோ. So, இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ரன்யா ராவோ எந்த படத்துலப்பா நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல வாகா அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த ஏதோ மாயம் செய்கிறான்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டுல நடிச்ச ஹீரோயின் தான். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல இந்த வாகான்ற ஒரு படம் நடிச்சிருக்காங்களா, இதே கன்னடா சைடு பார்த்து செம்ம ஆக்ட்ரஸுங்க. கன்னடா சைட்ல இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. மேபி தமிழ்ல வாகக்கு அப்புறம் இன்னும் நிறைய படம் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் இவங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க தமிழ் மூவிலையும். பட் இவங்க என்னதான் கன்னடத்துல பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும் நம்ம சூர்யாவோட படத்தை அதிகமா பார்த்ததுனால அதே மாதிரி நாமளும் ஸ்மக்லிங் பண்ணி நகையை கடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நகையெல்லாம் கடத்திருக்காங்க. பட் எத்தனையோ தடவை கடத்திருக்காங்க, பட் இந்த டைம் மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரன்யா ராவோ எப்படி மாட்டினாங்க, எவ்வளவுப்பா தங்கத்தை கொண்டு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு தங்கத்தை கடத்திருக்காங்க, இந்த ரன்யா ராவோ எப்படி இத்தனை நாள் இந்த ஏர்போர்ட்ல இருந்து தங்கத்தை கடத்தி ஈஸியா தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு போலீஸ்லாம் கூட பந்தோபஸ்துல கூட்டு போயிருக்காங்க, எப்படிப்பா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாடி நானும் உங்க ஹரிஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏலியன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் ரன்யா ராவோ இன்னொரு தடவை தங்கத்தை கடத்தினா கூட உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரன்யா ராவோ யாரு அப்படின்ற கேள்விக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல பெரிய ஆக்ட்ரஸ், தமிழ்ல பாத்தீங்கன்னா வாகா படத்துல நடிச்ச ஒரு ஹீரோயின், ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப ரன்யா ராவோ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம் தான், கொஞ்சம் நல்ல ஃபெமிலியரான ஒரு ஆள் தான், ஓகேங்களா. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா வழக்கமா துபாய் போயிட்டு வந்திருக்காங்க. நாம எப்படி வந்து பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு போயிட்டு வருமோ அந்த மாதிரி பொழுதுனிக்கும் இந்த 6 மாசத்துல மட்டும் எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27 தடவை துபாய் போயிட்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா ஒரு 5 to 10 நாள் கேப்ல இவங்க துபாய் போயிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அங்க இருக்கிற டிஆர்ஐன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இத்தனை தடவை துபாய் போயிட்டு வராங்க பாத்தீங்கன்னா, இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்ஐ, அதாவது ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த வருவாய் புலனாய்வு துறை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கேள்வி வருது, என்னடா இவங்க பொழுதுனிக்கும் துபாய் போயிட்டு வராங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால இவங்களும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இது பாத்தீங்கன்னா இந்த ரன்யா ராவ் அப்படின்ற ஆக்டர்ஸ்க்கு தெரியவே இல்லை. ஸோ இவங்களும் துபாய் போயிட்டு நேற்று வந்திருக்காங்க. வரும்போது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் தனியா வாங்க, உங்களை பிசிக்கலா செக் பண்ணணும் அப்படின்றாங்க. இவங்களும் வந்து இத்தனை நாளா நான் கேஷுவலா வந்துட்டேன், சொல்ல போனா அந்த 6 மாசத்துல 27 தடவை அப்படி போயிட்டு வந்திருக்காங்க, இத்தனை நாளா நான் மாட்டல, இப்ப மட்டும் நான் மாட்டிடுவா போறேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலா போயிருக்காங்க. அப்படி அவங்க செக் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரன்யா ராவோ அவரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார, அதாவது அவங்க உடம்பு சுத்தியுமே ஒரு 14 கிலோ 200 கிராம் தங்கத்தை கட்டி எடுத்து வந்திருக்காங்க. செக் பண்ணவங்களுக்கும் ஒரே சாக்கு, ரன்யா ராவுக்கும் ஒரே சாக்கு. ஏன்னா இத்தனை நாளா தப்பிச்சு போயிட்டாங்க. 27 தடவை இது வரைக்கும் துபாயில இருந்து இப்படி போயிட்டு வந்துருக்காங்க. ஸோ அத்தனை தடவை அவங்க தங்கத்தை எடுத்துட்டு போயிருக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த முறையில தப்பிச்சிட்டாங்க. பட் இந்த டைம், அதாவது நேற்று பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க இப்ப கடத்திட்டு வந்த தங்கத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமாரா ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 இருந்து 13 கோடி ரூபாய் மதிப்பு வரும். ஸோ இப்பத்த ரேட்டுக்கு இன்னும் நாளைக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 13 கோடிங்கிறது 13.5 கோடியா கூட வரும். ஏன்னா டெய்லி தங்கத்தோட வேலை அப்படி இருக்குன்னு ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ இவங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் 27 தடவை துபாய்க்கு 6 மாசத்துல போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, எப்படி போய் இது 27 தடவை போயிட்டு வந்திருக்காங்கன்ற இந்த தடவை மட்டும் செக் பண்ணும்போது மாட்டிக்கிட்டாங்க, மற்ற தடவை செக் பண்ண மாட்டாங்களா? நாம நார்மலான ஒரு பர்சன் போனாலும் எத்தனை செக்கிங் வைக்கிறாங்க, ஒரு ஃபிளைட்டுக்கு போகணும்னா எவ்வளவு நாளுக்கு முன்னாடி போக வேண்டியதா இருக்குது, எவ்வளவு செக்கிங்ஸை தாண்டி வர வேண்டியதா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஸோ இத்தனை நாளா இவங்க ஏன் மாட்டல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரன்யா ராவோட அப்பா பாத்தீங்கன்னா கர்நாடகால ஐபிஎஸ்ஸா இருக்காரு. ஸோ அப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு வளர்ப்பு பெண்ணை வளர்த்துக்கிட்டு வராங்க. இதை பாத்தீங்கன்னா ரன்யா ராவோ பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூர் ஏர்போர்ட் வந்ததுமே நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஓட பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஐபி பாஸ் மூலியமா, அதாவது விஐபி எல்லாம் வந்து தனியா வெளியே வரது வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு மோடி வராரு இல்ல சிஎம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு பாதை வச்சிருப்பாங்க. நார்மல் மக்கள் ஒரு பக்கம் போட்டும், விஐபினா இந்த பக்கம் போட்டும். அவங்களுக்கு வந்து அதிகமா செக்கிங்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஐபி, நார்மலா வந்து இந்தியாவுக்காக தான் எல்லாமே நல்லதான் நினைப்பாங்க, எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஐடியால அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்து அவங்களை பாதுகாப்பா வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி ஐபிஎஸ் ஓட பொண்ணு அப்படின்னு சொல்றதுனால இவங்களை வந்து விஐபியில எந்த வழியா வெளியே போவாங்களோ அந்த வழியை விட்டுறாங்க. ஸோ அங்கே செக்கிங்கும் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி வெளியே போனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு காரு, அந்த மாதிரி ஒரு கார் வந்து ஏர்போர்ட் வெளியே நின்றும். ஸோ அதில் அவங்க ஏறி போறதுனால யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வரதில்லை.
ஏன்னா இவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஐபிஎஸோட பொண்ணுனால சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றனால எந்த ஒரு செக்கிங்கும் இல்லாமல் விட்டுறாங்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா 6 மாசத்துல 27 தடவை பக்கம் துபாய் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதனாலதான் இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நேத்துக்கு செக் பண்ணிருக்காங்க. நேற்று செக் பண்ணும்போது இந்த மாதிரி உடம்புல வந்து இவ்வளவு தங்கத்தை கொண்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதை கேட்டது கர்நாடகா ஐபிஎஸ், அதாவது பாத்தீங்கன்னா ரன்யா ராவோட ஸ்டெப் ஃபாதர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரன்யா ராவோ எங்களோட வீட்டுல வாழ்றது இல்ல, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 4 மாசம் ஆகுது, அவங்க தனியா போயிட்டாங்க. ஸோ இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை ரன்யா ராவோ வந்து இந்த மாதிரி ஒரு சட்டவிரோதமான செயலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சட்டம் அதோட கடமையை செய்யும். இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. பட் அவரோட பேரை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ரன்யா ராவோ ஒவ்வொரு தடவையும் ஏர்போர்ட்ல இருந்து பாதுகாப்பான முறையில தங்கத்தை கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ரன்யா ராவோவை. ஸோ ரன்யா ராவோ இத்தனை தடவை துபாய் போயிட்டு வந்திருக்கப்போ எவ்வளவு கோடி மதிப்பிலான தங்கத்தை கடத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை கடத்தினதே கிட்டத்தட்ட 13 கோடி பக்கம் வருது அப்படிங்கிறப்ப வீட்டில் செக் பண்றாங்க. வீட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கேஷா எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2,67,00,000 கேஷா எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளவு டவுட் வருதுன்னா, ஒருவேளை இவங்க இந்த தங்கத்தை கடத்துற மாஃபியா கூட ஏதாச்சும் லிங்க் வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வந்திருக்கு. பட் ரன்யா ராவோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லைங்க இதை என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து தங்கத்தை கடத்த வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா ஃபோர்ஸ் பண்ணி தங்கத்தை கடத்தினாலும் மூஞ்சியோட பத்தட்டம் தெரியாதான், சும்மா நார்மல் கேஷுவலா ஒவ்வொரு தடவையும் தங்கத்தை கடத்திட்டு ஃபோர்ஸ் பண்ணி கடத்த சொல்றாங்கன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நியூஸ் எதுக்கு இவ்வளவு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூர்லயே இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்மக்லிங் கேஸை பிடிச்சதே இல்லை. அதாவது 14 கிலோ 200 கிராம் தங்கத்தை பெங்களூர்ல இது வரைக்கும் யாருமே கடத்தினதே கிடையாது. ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ட்ரஸா இருந்துகிட்டு இவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு இவங்க இந்த அளவுக்கு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்றவங்களும் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலும் சரி, ஒரு ஐபிஎஸோட பொண்ணாவே இருந்தாலும் சரி, கண்டிப்பா தப்பு பண்ணா அவங்களுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். ஸோ கண்டிப்பா ரன்யா ராவுக்கு அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம எல்லாருமே கண்டிப்பா சூர்யா நடிச்ச அயன் படத்தை ஒரு தடவையாச்சும் பார்த்திருப்போம். ஸோ அந்த படத்துல பார்த்தோம்னா